தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது நான் போய் பார்த்தேன். தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி அவங்க யாரும் திமுகவில் எதுவுமே செய்யலை. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், பிற மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், பிறகு டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாருமே எந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் போகிறலாம், உங்களிடம் முதல்வர், உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு படத்தை போட்டு அரசு சார்பிலே விளம்பரங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊர் ஊராக போய் அதிகாரிகளை போய் பார்க்க சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்குறதா, ஊர் ஊராக தெருவா சுற்றுறதாங்கிறதும் அதிகாரிகள் போய் செயல்படலை. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஒரு நாள் உள்ளூர் போராட்டம் நடத்துகிறாங்க. சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் கடிதம் போட்டு யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. இவ்வளவு மோசமான அளவில் நிர்வாகம் இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.